உபாகமம் 31 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதம் கூறுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இது வேத வார்த்தை. ஆண்டவர் என்று சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நான் உனக்கு முன்னே போகிறவர். ஐ எம் கோயிங் பிஃபோர் யூ. இந்த வருடம் முழுவதிலும் இன்னும் உன் வாழ்க்கையிலும் நான் உனக்கு முன்னே போகிறவர். பின்னால் இருந்து உன்னை அடித்து உன்னை துரத்துகிறவர் அல்ல, நான் உனக்கு முன்னே போகிறவர். ஆகவே தைரியமாக இருங்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறார். நான் என்ன செய்வேன்? நான் என் பாரங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, பொல்லாத ஜனங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, பொல்லாத பிசாசின் கிரியைகளை, பிசாசினால் நிரம்பின மக்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களை சந்திக்க வேண்டாம், அவர்களை சந்திக்க நான் உனக்கு முன்னே போகிறேன். உன் சோதனைகளை மேற்கொள்ள நான் உனக்கு முன்னே போகிறேன். நான் போய் இருக்கிறேன், இந்த நாளிலும் போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! மனதார நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அவரை பின்பற்றி செல்வோம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ பயப்படாமல் கலங்காமல் இரு, உனக்கு முன்னே போகிறேன் என்றார். பல வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் குடும்பமாக ஒரு பெரிய ஜம்போ ஜெட்டில் பிரயாணம் செய்தோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு நூற்றுக்கணக்கான பயணிகள் இருந்தார்கள். அது போய் ஒரு பட்டணத்திலே இறங்கிய பொழுது ரன்வேயில் அப்படியே நின்றது. அப்பொழுது திடீரென்று ஒரு குட்டி வாகனம், சின்ன வாகனம் அதை தாண்டி போய் முன்னால் நின்றது. அப்பொழுதெல்லாம் சீட் பெல்ட் கடைசி வரைக்கும் போட்டிருக்கணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. நான் போய் எட்டி பார்த்தா அந்த வாகனத்திற்கு பின்னாக எழுதியிருந்தது, ஃபாலோ மீ, என் பின்னால் வா. அந்த குட்டி வாகனம் கொசு போல் இருக்குது அந்த ஜம்போ ஜெட்டுக்கு முன்னால். அது முன்னால் போகுது, இந்த பெரிய ஜம்போ ஜெட் பின்னால் போயிட்டே இருக்கு. அதை பின்பற்றி போகிறது. அது போய் கரெக்டாக அந்த ஜெட் நிற்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது. நாங்கள் எல்லாரும் சுகமாக இறங்கினோம். இன்று ஒரு கொசுவை போன்ற ஒரு வாகனம் நமக்கு முன்னே போகவில்லை, ஒரு பெரிய ஜம்போ ஜெட் நமக்கு முன்னே போகிறார். சர்வ வல்லவரே சொல்லுகிறார், நீ கொசு போல இருக்கிறப்பா, ஆனால் உனக்கு முன்னே நான் செல்லுகிறேன். சர்வ வல்லவர் நான் செல்லுகிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நான் எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும், பார்க்கிறதற்கே அடையாளம் தெரியாத உன்னை நான் வழி நடத்த உனக்கு முன்னே செல்லுகிறேன், தைரியமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிள்ளைகள் அருமையாக சிறு வயதிலே பாடுவார்கள். நாம் சேர்ந்து பாடுவோமா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்ததும் நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்ததும் நான் தானே. அவர் நம் முன்னே செல்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்னே செல்லும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறது, என்னென்ன காரியங்களை நமக்கு செய்கிறார்? முதலாவது, கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குகிறார். எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குகிறார். இந்த வருடத்திலே என்னென்ன கோணல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அத்தனையும் ஆண்டவர் செவ்வையாக்க போகிறார். God is going to straighten every crooked thing. ஏசாயா 45
2ஆம் வசனத்திலே ஆண்டவர் இதை சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே. அதுவும் எப்படி செவ்வையாக்குகிறார்? ஏசாயா 45 4ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனம் அவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இது வரைக்கும் எல்லாம் இரும்பு தாழ்பால் போல இருந்திருக்கிறது, இன்னும் வெண்கல கதவுகள் போல எனக்கு முன்பதாக இருந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் அதை இந்த வருடத்திலே உடைப்பார். உடைத்து உங்களுக்கு கோணலானவைகளை செவ்வையாக்குவார். நான் 6 வயதாக இருந்த பொழுது, எனக்கு பர்த்டே வந்த பொழுது என் பெற்றோர் எனக்காக ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது என் தந்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அது இன்றும் என் உள்ளத்தில் இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் வந்து பேசினார். அவர் சொன்னார், என் மகனே, உனக்கு வாழ்க்கையிலே 2 விதமான பாதைகளை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். ஒன்று மீனின் பாதை, மீன் நேராக செல்லும். ஆனால் அடுத்த பாதை நண்டின் பாதை. அந்த நண்டு கோணலான பாதையில் தான் செல்லும். எவ்வளோதான் நீங்கள் சரி பண்ணாலும் கோணலாக தான் போகும். அது கண்ணே கோணலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ எந்த பாதையை தெரிந்து கொள்ளப் போகிறாய்? மீன் பாதை என்றால், நேரான பாதை என்றால் உன்னை ஆசீர்வதிப்பேன். கோணலான பாதை என்றால் நான் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி கொடுத்தார். அன்றைக்கு நான் ஜெபம் பண்ணினேன், மீன் பாதையில் போனோம் சாமின்ட்டு. இன்றும் கூட பலவிதமான கோணல்கள் வருகிறது. நம்ம நேராக போக ட்ரை பண்ணாலும் உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் வழிகாட்டுகள் எல்லாம் நம்மை கோணலான பாதையில் செல்ல வைக்கிறது. மத்தேயு 15 19 20 நாம் வாசிக்கிறோம், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் வருகிறது. இவைகள் ஒவ்வொன்றும் நம்மை கோணலான பாதையில் நடத்துகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 8:12, நான் உனக்கு இந்த உலகத்திலே ஒளியாக முன்னே செல்கிறேன். இருள் உன்னை தொடாதபடிக்கு, இவைகள் உன்னை தொடாதபடிக்கு நான் வெளிச்சத்தை காட்டிக்கொண்டு நான் முன்னே செல்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நீ இருளுக்கு போக மாட்டப்பா, இருளுக்கு போக மாட்டம்மா, நான் முன்னால் போகிறேன். என்னை நீ பார்த்து நடக்கும் பொழுது, என்னை பற்றி கொண்டு நடக்கும் பொழுது, என்னை பின்பற்றி நடக்கும் பொழுது உனக்கு ஜீவ பாதை உண்டாயிருக்கும், ஒளி உண்டாயிருக்கும். கோணலான பாதைக்கு நீ போக மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றும் அந்த பாதையிலே போய்கொண்டிருப்போம் என்றால், மத்தேயு 18:3 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி என்னிடம் வந்தால் ஒழிய பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். இன்று சிறு குழந்தைகள் போல மனம் திரும்பி என்னிடம் வாருங்கள், நான் உங்களை ஒளியின் பாதையிலே நடத்துவேன். No more crookedness. You will walk in the light path and you will walk in righteousness. இந்த வருடத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் நீதியின் மழையை உங்கள் மீது ஊற்றப் போகிறேன், உங்களை கனம் பண்ண போகிறேன். இவர்கள் கிறிஸ்தவர்கள், இயேசுவின் பெயரை தரித்திருக்கிறார்கள், நீதியுள்ளவர்கள் என்று உலகமே சொல்லும்படியாக, பிசாசு நடுங்கும்படியாக உங்களை நீதியின் பாதையிலே நடத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்று கோணலானவைகளை விட்டுவிடும்படியாக அவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தும்படி நம்மை மறுரூபப்படுத்துவார். அநேக முறை நான் இவைகளையெல்லாம் செய்யவில்லை என்று நாம் சொல்லக்கூடும். ஆனால் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடும். ஏசாயா 1:15 வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளவுதான் கைகளை உயர்த்தி வெகு நேரம் ஜெபம் பண்ணினாலும் உங்கள் ஜெபங்களை நான் கேளேன். ஏனென்றால் உங்கள் கைகளில் இரத்தம் இருக்கிறது. There is blood in your hands. கையை விரிச்சிட்டு மணிக்கணக்கா
ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் நான் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன். ஏன்னா உங்கள் கையில் ரத்தம் இருக்குது. என்ன ரத்தம்? 1 யோவான் 3:15 வாசித்து பாருங்கள். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. பகைத்தாலே போதும், கொலை செய்து விடுகிறோம். என்னதான் நமக்கு விரோதமாக பேசினாலும், கேவலமாக பேசினாலும், நாம் கர்த்தருக்காக பொறுத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருடைய தீர்மானம். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியம் அதுதான். எங்கள் வாயிலிருந்து இயேசு இயேசு இயேசு, ஜனங்களை ஆசீர்வதிக்கும் வார்த்தை மட்டும்தான் வர வேண்டும். வேறு ஒன்றும் வரக்கூடாது. எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் எங்களுக்கு உபத்திரவத்தின் குகையிலே கற்றுக் கொடுத்த காரியம். அதை இன்றும் செய்து வருகிறோம். கர்த்தர் மற்றவைகளை பார்த்து கொள்வார். ஆனால் ஒருவரை பகைக்கும் பொழுது நாம் கொலை செய்து விடுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. வீட்டாரை பகைக்கும் பொழுது, இப்படிதான் அவங்க எப்போ பார்த்தாலும் என்று சொல்லும் பொழுது கொலை செய்து விடுகிறோம். நம் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. பாதை கோணலானது வைகளாக மாறிவிடுகிறது. இன்று மனம் திரும்புவோம். நாம் தான் இந்த உலகத்திற்கு ஒளி. நம்மை பார்த்துதான் ஜனங்கள் இப்படிதான் வாழ வேண்டும், இதுதான் கடவுளுடைய வழி, இதுதான் வெளிச்சத்தின் பாதை என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே அதற்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை பாதை. பல வருடங்களுக்கு முன்பதாக டேனியல் அல்கா என்று ஒரு தம்பதியர் இருந்தார்கள். அவர்கள் வடநாட்டில் இருக்கிறார்கள். அல்கா பயபக்தியுள்ள பெண். ஆனால் டேனியலோ பேர் அளவில் தான் கிறிஸ்தவர். எல்லா ஊழியர்களையும் திட்டுவார், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவார். இவங்கெல்லாம் இப்படி தான் என்று சொல்லுவார். ஒரு நாள் ஒரு வெளியூரில் இருந்து ஒருத்தர் வந்தார் பிரசங்கம் பண்ணுறது. அவரை நேரடியாக அவர் எதிர்த்து தவறான வார்த்தைகளை பேசி அவருடைய உள்ளத்தை உடைத்தார். ஆனால் அன்னைக்கு ராத்திரி ஒரு பயங்கர கனவு அவருக்கு வந்தது. போராட்டம். அன்னையிலிருந்து தினமும் அந்த கனவுகள் வர ஆரம்பித்தது. திகிலில் கதறுவார். ராத்திரியெல்லாம் தூக்கம் இருக்காது. கதறுவார் கதறுவார். இதனால் அவருடைய சரீரமே சுகவீனம் அடைந்தது. டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க. மனைவி பொறுமையாக கூட்டு போனாங்க. ஆனாலும் அவர்களுக்கு விடியல் இல்லை. அப்பொழுது லக்னோ பட்டணத்திலே இயேசு அழைக்கிறார் கூட்டத்தை நடத்த நான் போயிருந்தேன். நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அப்பொழுது அவர் மனைவியோடு அங்கே வந்திருந்தார். மனைவி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அங்கேயும் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ நடுங்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இவர் உண்மையான தேவனுடைய மனுஷனாக இருந்தால் என் பேரை கூப்பிடட்டும் என்றார். என்ன ஆச்சரியம்! கர்த்தர் அதை பார்த்தார். அவருடைய பெயரை எனக்கு காண்பித்தார். நான் சொன்னேன், டேனியல். I see a man called Daniel. और विशेष करके हम एक ऐसे आदमी को देख रहे हैं जिसका नाम है Daniel. The evil spirits are working in your spirit. और डैनियल, दुष्ट आत्माएं तुम्हारी आत्मा में काम कर रही हैं. It's disturbing the presence of God. और वो परमेश्वर की हुजूरी, उसकी उपस्थिति में गड़बड़ी ला रही है. डैनियल, परमेश्वर आपको छुटकारा दिलाता है. यीशु के पास लौटा है. He is transforming your heart right now. वो इसी समय आपके दिल को बदल रहा है. You have disturbed the servants of God. और आपने जो है परमेश्वर के कई दासों में गड़बड़ी लाई है. लेकिन आज से आगे you'll be a little child in the hands of God. आप एक ऐसे छोटे बच्चे की नाई परमेश्वर के हाथ में होंगे. You will become a blessing to many people. और अब तुम जो है कई लोगों के लिए आशीष का कारण बनोगे. God's power is coming. परमेश्वर की सामर्थ्य. நீங்கள் பிசாசின் ஆவியினால் உங்கள் ஆவி நிரப்பப்பட்டு தவிக்கிறீர்கள். கடவுளின் பிரசன்னம் உங்களில் இராதபடி அவைகள் தொந்தரவு செய்கின்றன. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இயேசுவினிடம் வாருங்கள். இப்பொழுதே உங்கள் இருதயத்தை மாற்றுகிறார். நீங்கள் கடவுளின் ஊழியர்களை எதிர்க்கிறீர்கள், இயேசுவின் ஊழியர்களை எதிர்க்கிறீர்கள். ஆனால் இனி நீங்கள் கடவுளின் கைகளில் ஒரு சிறு குழந்தையைப் போல இருப்பீர்கள், பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் முன்பதாக மேடைக்கு ஓடி வந்தார், அழுதார், மனம் திரும்பினார். அவருடைய வாழ்க்கை சரிதையை சொல்லி, இனி நான் என் கோணலான வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்றார். ஆண்டவர் அவர் வாழ்க்கையை மாற்றினார். இன்று கணவனும் மனைவியும் ஆண்டவருக்கு சாட்சியாக மத்திய பிரதேசில் இருக்கிறார்கள்.
அவர்கள் ஒரு ஸ்கூல் கட்டி அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், செழித்து வருகிறார்கள். இன்றும் ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கும் தருவார். நம் வாழ்க்கையை முற்றிலுமாக அவர் மாற்றுவார். தைரியமாயிருங்கள். கோணலானவைகளை செவ்வையாக்க ஆண்டவர் நம் முன்னே செல்லுகிறார். அடுத்தபடியாக வேதம் கூறுகிறது, அவர் நமக்கு வழியை காட்டும்படி முன்னே செல்கிறார். The Lord is going before us to show us the way. இதுதான் வழி, இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று போதகரின் சத்தத்தை கேட்கும்படி ஆண்டவர் செய்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 13:21 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். எல்லாரும் சொல்லுங்கள், முன் சென்றார். உங்களுக்கு முன்னே செல்கிறார். எப்படி? அக்கினி ஸ்தம்பமாக செல்கிறார், மேக ஸ்தம்பமாக செல்கிறார். God is going before you as a pillar of cloud and a pillar of fire. தைரியமாக இருங்க. இதுவே வழி, இதுவே வழி என்று காட்டும்படி முன்னே செல்கிறார். சங்கீதம் 32:8 வேதம் கூறுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்லுவேன், வழியை காட்டுவேன், ஆலோசனை சொல்லுவேன், ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த சத்தத்தை நீங்கள் இந்த வருடத்தில் கேட்கப் போகிறீர்கள். இது வரைக்கும் ஆண்டவருடைய வழிநடத்துதல் இல்லையே, நான் என்ன செய்வேன், தவறாக எதுவும் செய்கிறேன்னா, என் பிள்ளைங்களுக்கு தவறாக எதுவும் டிசிஷன் எடுத்துட்டேன்னா என்று நீங்கள் கவலைப்படக்கூடும். இந்த வருடத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், வழியை காட்டுவேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன், அந்த ஆலோசனை சத்தத்தை உங்கள் ஆவியிலே கேட்கும்படி நான் செய்வேன். தைரியமாக இருங்கள். யோவான் 14:26 அதற்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார். அவரே உங்களுக்குள்ள இருந்து போதிப்பார். இன்னும் யோவான் 16:13 வாசித்து பாருங்கள். வரும் காரியங்களை உங்களுக்கு அவர் காட்டுவார். என்ன நடக்க போதோ தெரியலையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வரும் காரியங்களை உங்களுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதை நம்புகிறீர்களா? உங்களுக்காக அவர் உயர்ந்த எண்ணங்களை, எதிர்காலத்திற்கான எண்ணங்களை வைத்திருக்கிறார். He knows, he has planned. அதை உங்களுக்கு இந்த வருடத்திலே காண்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் காண்பிப்பார். தைரியமாக இருங்கள். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரால் அதற்கென்று நம்மை அவர் நிரப்புவார். அவர் முன்னே செல்வது மட்டுமல்ல, நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துவார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வாதம் பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருந்தார். அப்பொழுது அவர் ஐடி ப்ரொஃபஷனல் சேர்ந்தார். சாப் படிப்பை படித்தார். ஒரு கம்பெனியில் உயர்ந்தார். அப்பொழுது திடீரென்று ஒரு நாள் வந்து சொன்னார், பிரதர், எனக்கு 2 இன்டர்நேஷ்னல் ஆஃபர் வந்திருக்குது, 2 தேசங்களிலிருந்து வந்திருக்குது. முதல் தேசத்தின் ஆஃபர் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர், நல்ல பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அது நல்ல சம்பளம். 2வதும் வேறொரு நாட்டிலிருந்து வந்திருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் எதை நான் எடுக்கணும்ன்ட்டு. ஒவ்வொரு நாளும் இப்படி நூற்றுக்கணக்கான டெசிஷன்ஸ், காட்ஸ் வில் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு வருகிறது. பயபக்தியோடு நடுங்கி நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தரும் இரக்கமாக அநேக முறை காட்டுகிறார், அநேகருக்கு காட்டுகிறார். அப்பொழுது நான் ஜெபம் பண்ணிவிட்டு சொன்னேன், பிரதர், அந்த முதல் நாட்டு கம்பெனி வேண்டாம், அடுத்த கம்பெனி எடுங்க, ஸ்திரமாக ஸ்தாபிக்கப்படுவீர்கள் என்று. அவர் கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் சொன்னார், முதல் கம்பெனி தான் நல்ல கம்பெனி பிரதர், பெரிய கம்பெனி, பெரிய தேசம் என்றார். என்றாலும் கர்த்தர் சொன்னதின்படி அவரும் அவர் மனைவியும்
அதை ஒத்துக்கொண்டு போய் அந்த அடுத்த தேசத்தில் சேர்ந்தார்கள். அதன் பிறகு 1 மாதத்திற்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணினார். பிரதர், இந்த கம்பெனியில் என்ன ராஜா மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஏற்கனவே ராஜா மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த முதல் கம்பெனி இந்த நாளிலே மூடப்பட்டது. It had terrible loss suddenly and it was closed. International company, oil company மூடப்பட்டது. நல்ல வேளை பிரதர், கர்த்தர் கரெக்டாக காண்பித்தார். 15 வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்ற காரியம். கடந்த வாரம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். 4500 எம்ப்ளாயீஸ் எனக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அதில் எனக்கு ஸ்டார் பெர்ஃபார்மர் என்று விருது கொடுக்கப்பட்டது. உயர்ந்த ஸ்தானத்தில் நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த அந்நிய தேசத்திலே. இது கர்த்தர் பேசின வார்த்தை தான். அதே கிருபையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். அதற்கு தமது ஆவியானவரால் உங்களை நிரப்புவார். ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது ரோமர் 8:26 படி 27 படி தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஜெபம் பண்ண வைப்பார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுவார். ஆனால் 27 கூறுகிறது போல தேவனுடைய சித்தத்திற்குள் உங்களை நடத்துவார். அதற்காக உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். தைரியமாக இருங்கள். இன்று ஆவியானவருடைய பிரசன்னம், அபிஷேகம், வழி நடத்துதல் உங்களுக்குள் இறங்குகிறது. நீங்கள் அவரை காண்பீர்கள், நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், நீங்கள் அவருடைய வழி நடத்துதலை பெறுவீர்கள். இதுவரைக்கும் அதற்கு தடையாக இருந்த வெண்கல கதவுகளை எல்லாம் ஆண்டவர் உடைக்கிறார். ஆவியிலே தடையாக இருந்தவைகளை உடைக்கிறார். இன்று உங்களை விடுதலை செய்கிறார். அதற்கு இன்று நாம் அவரை வேண்டிக் கொள்வோம். லூக்கா 11:13 ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. இன்று இந்த வருடம் விசேஷமாக ஆண்டவர் எனக்கு சொன்னார், பரிசுத்த ஆவியானவருடைய மழையை நான் ஊற்றப் போகிறேன். அப்பொழுது வனாந்திரம் செழிக்கப் போகிறது. என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் எல்லாம் மிகுந்த செழிப்பான வயல்வெளியாக மாறப்போகிறது. பிகாஸ் யூ வில் பி டூயிங் த ரைட் திங். ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வருவார், வழி நடத்துதல் கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி சகல பாக்கியங்களையும் வனாந்திரம் செழிக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அதை விசுவாசிக்கிறீர்களா? ஒரு ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமென். மூன்றாவதாக, ஆண்டவர் நமக்கு முன்னே போகும் பொழுது எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறார். பிசாசின் எதிர்ப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். I am open for attack. இயேசுவின் பெயரை தரித்திருக்கிறேன். வேலையிலே எனக்கு எதிர்ப்பு, வியாபாரத்திலே எதிர்ப்பு, ஸ்தாபனங்களை நடத்துவதில் எதிர்ப்பு, ஊழியம் செய்வதில் எதிர்ப்பு என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். A big jumbo is going before us. தைரியமாக இருங்கள். அவர் சொல்லுகிறார், உன் எதிரிகள் எல்லாருக்கும் முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை இந்த வருடத்திலே உனக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என் மகனே, என் மகளே என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 14:19 வாசித்து பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. உங்கள் சத்துருக்களுக்கு முன்னே மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமாக இயேசு நிற்பார். தைரியமாக இருங்கள். நெகேமியாவுக்கு சன்பலாத், தொபியா எல்லாரும் வந்தார்கள். அவனை தேவனுடைய பட்டணத்தின் சுவரை கட்ட விடாமல் எவ்வளவாக போராடினார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார். கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக நெகேமியா மீது இறங்கியது, எஸ்ரா மீது இறங்கியது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார்கள், கட்டிடத்தையும் கட்டினார்கள்.
இந்த வருடத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை குடும்பத்திலே சுதந்திரிக்கும்படியாகவும் சத்துருக்களிடமிருந்து நம்மை விடுவித்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து சகலத்தையும் வாய்க்கச் செய்வார். 52 நாட்களில் சொன்னது போல அலங்கம் கட்டப்பட்டது. உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வீடும் கட்டப்படும், உங்கள் ஊழியமும் கட்டப்படும். தைரியமாக இருங்கள். அதற்கு ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக போய் நிற்பார். உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும், அவங்களுக்கு இருள் இருக்கும். இதை கர்த்தர் நாம் அனுபவிக்கும்படியாக செய்ய போகிறார். ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார், பில்லி பிரே என்று, ஏழை மனிதர். ஒரு நாள் பிசாசு அவர்கிட்ட வந்து, நீ ஒரு பைத்தியக்காரன், இந்த இயேசு பின்னால் போகிறதுனால நீ ஒரு பைத்தியக்காரன், எவ்வளவு அடி, எவ்வளவு நிந்தை, எவ்வளவு கேவலமான வார்த்தை, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இயேசு நல்லவர் இயேசு நல்லவர்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீ ஒரு பைத்தியக்காரன், இவர் பின்னால் போவியா நீ என்று கேட்டான். அப்பொழுது இவர் சொன்னார், நீ தான்பா பைத்தியக்காரன். உன்னை எங்கே வச்சிருந்தார் ஆண்டவர்? பரலோகத்தில் அவரோடு வச்சிருந்தாரு, மகிமைக்குரியவனாக வச்சிருந்தாரு, ஞானம் பெற்றவனாக வச்சிருந்தாரு, எல்லாரும் முன்பதாக கனம் பண்ணி வச்சிருந்தார். ஆனால் நீ தவறான எண்ணம் கொண்டு மேலே இருந்து தரையில் விழுந்து தாழ்த்தப்பட்டிருக்கிறாய். நீ தான் பைத்தியக்காரன். கர்த்தர் என்னை இருளில் இருந்தாலும் வெளிச்சத்திற்கு உயர்த்துவார், என்னை கனம் பண்ணுவார் என்று சொன்னார். கர்த்தர் அவருடைய ஆத்துமாவை தப்புவித்தார். அவர் ஒரு நாள் அவருடைய சின்ன ஆலயம், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, காசே கிடையாது. அதில் ஒரு பிரசங்க பீடத்தை வாங்கணுன்ட்டு ஒரு ஆக்ஷன் கடைக்கு போனார், ஏல கடைக்கு போனார். அப்போ பக்கத்து வீட்டுக்காரனும் வந்திருந்தான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவர் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே இருப்பார். என்னடாயும் உளறிக்கிட்டே கிடக்கிறான்னு ரொம்ப கோவம். அவர் வந்து ஒரு மேஜையை பார்த்தார். இதை எடுத்துடலாம், ஏலத்தில் நம்மகிட்ட இருக்கிறது 60 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். 60 ரூபா தான் இருக்குது, 60 ரூபாய்க்கு கேட்டு எடுத்துடலான்னு ஆயத்தமானார். அந்த மேஜை வந்தது. இவர் 60 ரூபாயின்னார். பக்கத்து வீட்டுக்காரன் 70 ரூபாயின்னு சொன்னான். இவர்கிட்ட அதுக்கு மேலே காசு இல்லை. அந்த மேஜை அவருக்கு போயிடுச்சு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போயிடுச்சு. ரொம்ப வருத்தம் இவருக்கு. கர்த்தருக்காக தானே கேட்டோம், என்ன கொடுக்கலையே ஆண்டவர். இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டே அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தார். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்தில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்து வீட்டில் நின்று அந்த மேஜை ஒரு வண்டியில் வச்சு கொண்டாந்தாங்க. அதை பார்க்கும்போது இவருக்கு இன்னும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் என்னாச்சு தெரியுமா? அந்த மேஜையை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிற நேரத்தில் இந்த மேஜை வந்து அந்த வீட்டு கதவு அளவுக்கும் அந்த மேஜையின் அளவுக்கும் 1 இன்ச்சு வித்தியாசம் இருந்துச்சு. அதனால் அந்த மேஜை வீட்டுக்குள்ளே போகவே முடியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, மேஜை வீட்டுக்குள்ளே போக முடியல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னா வெளியே தான் கிடக்கும் அது. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இவரை பார்த்தான். இவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம்ட்டே இருக்கார். ஏன்பா உன்ட்ட 60 ரூபா இருக்குதா? இருக்குதுன்னா உடனே கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேஜையை அவர் வீட்டில் கொண்டு போய் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் வீட்டுக்கு வந்துடுச்சு அது. அப்போ தான் இவர் சொன்னார், ஒரு பெரிய அல்லேலூயான்னு சொன்னார். ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், என்கிட்ட மேஜைக்கு தான் காசு இருந்துச்சு, இந்த வாகன கூலிக்கு காசு என்கிட்ட இல்லை. அதனால தான் ஆண்டவர் இலவசமாக கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு போகும்படி செய்து விட்டார். எவ்வளோ நல்ல ஆண்டவர்னு சொன்னார். அப்படி தான் உங்களுக்கு நடக்கும். பிசாசு உங்கள் ஆசீர்வாதங்களை தடை செய்யலாம், ஆனால் பிசாசின் மக்களே வந்து ஆசீர்வாதத்தை இலவசமாய் உங்கள் வீட்டிலே போட்டுவிட்டு போகும்படியாக ஆண்டவர் செய்வார். இந்த வருடத்திலே கர்த்தர் அப்படி உங்களை பாதுகாத்து 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 இழந்தவைகளை எல்லாம் 2 மடங்கு திரும்ப தரப்போகிறார். உங்களுக்கும் இது உண்மை, எனக்கும் இது உண்மை. தைரியமாக இருங்கள். கடைசியாக ஆண்டவர் எதற்கு நமக்கு முன்னே போகிறார்? நம்மை பாதுகாத்து பரலோகம் போய் சேரும்படியாக செய்கிறார். நம் ஆத்துமாவை பாதுகாத்து 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 உலக இச்சை, உலக தீங்கு, உலக சோர்வு, உலக வேதனை, இருள் நம்மை தொட்டாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். யாத்ராகமம் 23:20 வாசித்து பாருங்கள்.
வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். Praise God. உனக்கு முன்பாக ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன். எதற்கு? வழியிலெல்லாம் உன்னை காப்பாற்றுவது. உன் பிள்ளைங்களை ஆத்மாவை காப்பாற்றி காப்பாற்றி குடும்பத்தை காப்பாற்றி பரலோகம் போய் சேரும்படியாக கடைசியில் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள், உன்னை வழி நடத்துவார்கள், உன்னை கொண்டு போய் பரலோகத்திற்கு சேர்ப்பார்கள். இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இந்த தூதனாக நம்மை வழி நடத்தவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யோவான் 14:1-3 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் போகிறேன் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக. ஆயத்தம் பண்ணின பிறகு நானே உங்களுக்கு முன்னே போய் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பேன். எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய நம்பிக்கை! நமக்கு பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் நம்முடைய ஆசையெல்லாம் பரலோகம் போய் சேர வேண்டும். என்கிட்ட நிறைய டெலிவிஷன் சேனலில் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதன் பிறகு கேட்பாங்க, டாக்டர் பால், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் விஷன்? நெக்ஸ்ட் விஷன்லாம் ஆண்டவர் சொல்கிறத செய்கிறது தான். அவர் சொல்கிறத நான் செய்வேன், எனக்குன்னு ஒரு பிளான் கிடையாது. ஆனால் என்னுடைய விஷன் என்ன? பரலோகத்தில் போய் சேர்ந்து விட வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றி பரலோகம் போய் சேர்ந்துடணும் சார், அதுதான் என்னுடைய விஷன்னு செக்குலர் டெலிவிஷனில் நான் சொல்லுவது உண்டு. அதுதானே நம்முடைய நம்பிக்கை, ஆசை. எப்பொழுது நம்ம உயிர் போகுமோ தெரியாது, ஆனால் அது வரைக்கும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார், காப்பாற்றி பரலோகம் போய் சேரும்படியாக செய்வார். இதுதான் நம் நம்பிக்கை. இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவார். யோவான் 12:26 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஊழியக்காரியும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பரலோகம் போய் நம்மை சேர்ப்பது தான் நமக்கு மிகப்பெரிய கனம், மிகப்பெரிய கனம், மிகப்பெரிய கனம், மிகப்பெரிய கனம். ஒரு நாள் கூட, கடைசி நேரத்தில் கூட நாம் விழுந்து விடக்கூடாது. விழாதபடிக்கு நம்மை காக்கிற தேவன், நம்மை காக்கிற தேவன் எவ்வளோ பெரிய காரியம். ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்க போகும்பொழுது, ஆண்டவரே என் ஆத்துமாவை மீண்டும் ஒரு முறை சுத்திகரியும், இன்று என்னை காத்து கொண்டீர், ஆத்துமாவை காத்து கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் சாமின்னு கம்பீரத்தோடு படுக்கைக்கு போகும்படி நான் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். பல வருடங்களுக்கு முன்பதாக என் தந்தை பயங்கர உபாதைகள் மத்தியிலே போன பொழுது, ஒரு பக்கம் ஏஞ்சலுடைய மரணம், மறுபக்கம் பொல்லாத ஜனங்களுடைய பொல்லாத பேச்சு. எல்லாரும் இல்லை, 2-3 பேர் தான் பேசுவாங்க. ஆனால் 98% மக்கள் நம்மை நேசிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், அன்பு காட்டுவார்கள், ஊழியத்தை தாங்குவார்கள். நம்ம கண்ணெல்லாம் அந்த 98 பேர்கிட்ட போகாது, அந்த 2% தான் போகும். எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களே, எவ்வளோ செஞ்சுருக்கிறேன் நான், அவங்க உயிருக்காக எவ்வளோ போராடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி உயிரை காப்பாற்றிரு, அவரே பேசுகிறாரு. அப்படி தான் மனுஷனுடைய உள்ளம் வரும். நம்ம விழுந்து போவோம், விழுந்து போவோம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை தாங்குகிறார். அப்படிப்பட்ட பயங்கர சோர்வு, அடி மேலே அடி வந்த நேரத்தில் அப்படிதான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகும். எதையும் தாங்கும் இதயம் என்று ஒருவரை குறித்து சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் அந்த இருதயத்தை நமக்கு அடி மேலே அடி கொடுத்து நமக்கு கிருபை அனுப்பி நம்மை தாங்கி நிறுத்துகிறார். அதுவே ஒரு பெரிய சாட்சி. நீதிமான் எவ்வளவுதான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். அவன் விழமாட்டான், அவன் ஆத்துமா காக்கப்படும். ஜனங்கள் விழுந்து போனார்கள் என்று நினைத்தாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அவர் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, என் தந்தை இந்த நேரத்தில் இருக்கும் பொழுது பரலோகத்திற்கு ஆண்டவர் அழைத்து சென்றார்.
அப்பொழுது பரலோகத்திற்கு வரும் ஆத்துமாக்களை எல்லாம் பார்க்கும்படி செய்தார். நீ பார், எப்படி என் பிள்ளைங்களை அடிபட்டு நொந்து போய் இந்த உலகத்தில் அவமானத்தை சகித்த என் பிள்ளைகளை கனம் பண்ணுகிறேன் பார் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்தின் அருகிலே அவரை நிறுத்தி வைத்திருந்தார், ஆவியானவருடைய தரிசனங்களின் மூலமாக. அப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் வந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஆத்மாவையும் வித்தியாச விதத்திலே ஆண்டவர் வரவேற்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண்ணுடைய ஆத்மா வந்தது. அவங்கள பார்த்தாலே சூம்பி போய் சாப்பிடாம உடலெல்லாம் காயம், நொறுங்கி போன சரீரம் உடையவர்கள். இந்த ஆத்மாவும் சரீரமும் ஒரே தோற்றத்தை தான் கொண்டிருக்கும் என்று என் தந்தை சொன்னார். ஆண்டவர் திரும்ப 2வது முறை வந்த பிறகுதான் ஆண்டவருடைய மகிமை உண்டாகும், எல்லாரும் இயேசுவை போல மறுரூபமாகும். அது வரைக்கும் அதே தோற்றத்தோடு தான் நாம் காணப்படுவோம். அதனால தான் அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்த பொழுது இது ஆபிரகாம்னு கரெக்டாக சொன்னான். இயேசுவினிடம் வந்த பொழுது இது மோசே என்று சீஷர்கள் சொன்னார்கள். அந்த லுக் அப்படியே இருக்கும். ஆகவே அந்த காயத்தோடு அந்த பலவீனத்தோடு அந்த ஆத்மா வராங்க, அந்த அம்மா வராங்க. அவங்க வரும்போது மட்டும் இயேசுவே சிங்காசனத்திலிருந்து இறங்கி போய் அவர்களை வரவேற்றார், அவர்களை கட்டி அணைத்தார். அவங்களால அதை நம்பவே முடியல. இந்த ஆத்மா இயேசுவை பார்த்தவுடன் நம்பவே முடியல. அவருடைய காலிலே விழுந்தார்கள். ஆத்மா விழுந்தது. அவர்கள் சொன்னார்கள், ஐயா, இந்த நேரத்துக்காக தான் என் வாழ்க்கையிலெல்லாம் நான் காத்து கொண்டிருந்தேன். I've been waiting for this moment. I've been waiting for this moment. என் கணவர் என்னை எப்படி அடித்தார், இயேசுவை பின்பற்றினது நிமித்தம். சாப்பாடு இல்லாமல் என் உறவினர்கள் என்னை வேதனைப்படுத்தினார். இருந்தாலும் ஒரு நாள் வரும், இயேசுவின் பாதத்திலே போய் விழுவேன். அவர் என்னை அரவணைப்பார், என்னை முத்தமிடுவார், என்னை அணைத்து கனம் பண்ணுவார் என்று காத்திருந்தேனே, அது இந்த நாள் தான். இயேசுவின் பாதத்தை பிடித்து கொண்டார்கள். இயேசு அவர்களை அரவணைத்தார், ஆனந்த சந்தோஷத்திற்குள் கொண்டு சென்றார். நமக்கும் ஒரு நாள் வரும். அது வரைக்கும் நம் ஆத்துமாவை ஆண்டவர் காப்பாற்றுவார். நாம் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு போய் விடுவார். இதற்கு இயேசு நமக்கு முன்னே செல்லுகிறார், நமக்கு முன்னே செல்லுகிறார். தைரியமாக இருங்கள். இந்த வருடத்திலும் இயேசு உங்கள் முன்னே செல்லுகிறார். கோணலானவைகளை செவ்வையாக்கு, வழியை காட்டி அதனால் செழிப்பை அனுபவிக்க, இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க, இன்னும் பொல்லாத பிசாசு, பொல்லாத ஜனங்களின் இருளில் இருந்து நம்மை காப்பாற்றும்படியாக, அந்த மத்தியிலும் நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நமக்கு பாக்கியத்தை கொடுக்கும்படியாக, சாட்சியாக வாழும்படியாக, இன்னும் பரலோகம் போய் சேர்க்கும்படியாக இயேசு நம் முன்னே போகிறார். இயேசு நம் முன்னே போகிறார். இன்றும் இந்த இயேசு நமக்கு வேண்டாமா? நம் இருதயத்தை திறந்து நம் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தைரியமாயிருங்கள். நாளானது அதை விளங்க பண்ணும், எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நாளானது அதை விளங்க பண்ணும், எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும்
பலன் கொண்டு துதிப்பேன். தரிசனம் தந்தவர் நீரே, ஒத்தாசை தருபவர் நீரே. தரிசனம் தந்தவர் நீரே. நான் காணும் காணாம் வெகு தூரமானாலும், நான் காணும் காணாம் வெகு தூரமானாலும் நிச்சயம் கொண்டு செல்வீரே. நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். அருமை மனைவி சகோதரி இவாஞ்சலின் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் இயேசு எனக்கு முன்னே செல்கிறார் என்ற சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போம். இயேசப்பா எனக்கு முன்னே செல்லும், எனக்கு முன்னே செல்ல போவதற்காக நன்றி, செல்லுவதற்காக நன்றி. என் ஆத்துமாவை உமது கரங்களில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், பாரங்களை எல்லாம் மீது வைக்கிறேன் என்று சொல்லி இந்த வருடத்திற்குள் சந்தோஷமாக பிரவேசிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம்மா. ஆண்டவரே, நீர் என் கரத்தை பிடித்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா, உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, எல்லா கோணலான பாதையும் செவ்வையாக மாற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மது பிள்ளைகளோடு கூட நீர் இப்பொழுது புறப்பட்டு போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவ நாமத்தினாலே. இருப்பு தாழ்பாள்கள் எல்லாம் முறிந்து போகட்டும், முறிந்து போகட்டும். தடையை கொண்டு வருகிற எல்லா பிசாசு நாவிகளும் ஓடி போகட்டும், எல்லா தடையும் உடைந்து போகட்டும். மது பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்கட்டும் சுவாமி, பிரவேசிக்கட்டும்ப்பா. அவர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறார்களோ அத்தனை ஆசீர்வாதமும் அவர்களை தேடி வருவதாக, வருவதாக, வருவதாக. ஆண்டவரே, நீர் கொடுப்பதெல்லாம் நன்மையான ஈவாக இருக்கிறதப்பா. நீர் மத பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யும்படியாக கூட புறப்பட்டு செல்வீராக, செல்வீராக. ஆண்டவரே, அவர்கள் விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் இந்த வருஷத்திலே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்றபடி மது பிள்ளைகளுக்கு அது 2 மடங்கு சந்தோஷத்தை கொண்டு வரட்டும் சுவாமி, கொண்டு வரட்டும்ப்பா. மது பிள்ளைகளை வெறுமையாக அனுப்பாதரும் சுவாமி, ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அவர்களை ஆசீர்வதி, அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி, பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதியோப்பா. நன்மைகள் அவர்களை தொடரட்டும், தொடரட்டும், தொடரட்டும். ஆண்டவரே, திருப்தியாக நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. சாப்பிட ஒன்றுமில்லாமல் வனாந்திரத்திலே ஜனங்கள் இயேசுவை தேடி வந்த பொழுது நீர் அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் பெற்று கொடுத்து திருப்தியாக ஆசீர்வதித்து அனுப்பினீரே. அதே ஆசீர்வாதம் அது பிள்ளைகள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. திருப்தியாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்து விட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக,
இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த வருஷத்திலே அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவீராக. ஆசீர்வாத மழையை ஊற்றுவீராக ஊற்றுவீராக. தலை முதல் கால் வரைக்கும் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியட்டும்ப்பா, நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, சரீர சுகவீனம் எதுவாக இருந்தாலும் அவர்களை இப்பொழுது தடவி கொடுத்து சுகமாக்குவோப்பா, சுகமாக்கும் சுகமாக்கும். வந்த வியாதியோடு பிரச்சனையோடு அவர்கள் திரும்ப போகக்கூடாது சுவாமி. தொட்டு சுகமாக்குவீராக சுகமாக்குவீராக. ஆண்டவரே, அவர்கள் வியாதியோடு விட்டு வந்திருக்கிறவர்களையும் இப்பொழுது தொட்டு சுகமாக்குவோப்பா, சுகமாக்கும். ஆரோக்கியமாய் அவர்கள் இருக்கட்டும்ப்பா. கொழுத்த கன்றுகளைப் போல அவர்கள் புறப்பட்டு போவார்களாக. நீர் இந்த ஆசீர்வாதத்தை திருப்தியாக மது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறபடியால் நமக்கு நன்றி. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர்களையும் ஆண்டவரே இப்பொழுது சுகமாக்குவோப்பா. என்னென்ன வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்களோ அத்தனையும் 100 மடங்கு பலன் தருவதாக, சுகத்தை தருவதாக. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless.